Taste the Daily. சென்னை ஈசிஆர் சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த காவல் துணை ஆணையரை முதியவர் ஒருவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்த காட்சியை தற்போது பார்க்கலாம். கண்டிப்பா இதுல கட்சிக்கோ இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. இதுல இந்த சம்பவத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கொடி இருந்ததா பார்த்துருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன்வசனாலும் தெரிய வரல. சென்னையின் துணை கமிஷனர் ஒருவர் கார்த்திகேயன் என்பவர் ஒரு பிரஸ் மீட் வைத்திருந்தார். இந்த பிரஸ் மீட்டை பார்த்த பிறகு இந்த போலீஸ்காரன் ஈரல் மட்டுமல்ல, இவர்களுடைய மொத்த மைண்ட் மூளையும் கெட்டுவிட்டது. முதல் பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பது தெரியவில்லை. இப்போதுதான் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. எஃப்ஐஆர் போட்டியிருக்கிறார்கள், தேடுகிறார்கள். இன்னும் முழுமையாக அந்த நபர்களை எல்லாம் கண்டுபிடிக்கவில்லை. காரை மட்டும் கண்டுபிடித்திருக்கார்கள். ஒரு 4 பேரை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இன்னும் முறையான விசாரணை எதுவும் நடத்தப்படவில்லை. அதற்கு முன்பே முந்திக் கொண்டு வந்து முந்திரிக்கோட்டை போல் ஒரு உயர் அதிகாரி பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்து கொண்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைத்து அதில் திமுக கொடிக்கு அந்த வண்டியில் கட்டியிருந்த அந்த கொடிக்கும் அந்த நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, திமுக கட்சிக்கும் அந்த நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மக்கள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, பொது ஊடகத்திலும் சரி திணிப்பதற்கான முயற்சி எதற்காக? படித்தவர்கள் தானே நீங்கள் எல்லாம். அந்த அந்த கம்ப்ளீட் இன்டர்வியூ எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின். அந்த 50 கொஸ்டின்ல 90% கொஸ்டின்கள் கேட்கப்படுவதற்கு முன்பே இந்த துணை கமிஷனர் சொல்லுகிறார், இல்ல 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 இல்ல. சில நேரம் 4 இல்ல வரைக்கும் போறாங்க. இவங்க ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில சொல்றதுக்கு முன்னாடி எடுத்த உடனே இல்லை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கொஞ்சமான அறிவு இருக்காயா? ஒரு சின்ன காமன் சென்ஸ் வேண்டாமாயா? ஒரு சின்ன காமன் சென்ஸ். இப்படியா முட்டு கொடுப்பீங்க? ஒரு கொள்ளக்கார ஆட்சிக்கும் ஒரு கொலைகார ஆட்சிக்கும் ஒரு பெண் பித்தர்கள் ஆளுகின்ற ஆட்சிக்கும் இப்படியாப்பா நீங்க போலீஸ்காரனும் முட்டு கொடுக்கணும்? விளங்கும் அந்த நாடு? இந்த மக்கள் விளங்குவாங்களா? இந்த பெண்கள் பாதுகாக்கப்படுமா? எங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவன் எங்கள் பெண்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் மனைவிமார்களை. ஏன் உங்க பொண்டாட்டிமாரு அவ்வளவு பேரையும் இந்த திமுக கயவன்க கை வச்சாதான் உங்களுக்கு புத்தி வருமா? என்னடா போலீஸ் உத்தியோகம் பார்க்குறீங்க? திருந்துங்கடா போலீஸ் டிபார்ட்மெண்ட். உங்களையும் கை வைப்பான். ஒரு வித்யாசாகர் நீ ஒரு பழைய போலீஸ் அதிகாரி உண்டு, அவருடைய பெயரை இங்கே சொல்லுகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய வரலாறை தெரிஞ்சுக்குங்க.